வணக்கம். அரைச்சி ஊற்றின மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் பெரிய சைஸ் வெங்காயம் 3 நறுக்கி வச்சிருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். பெரிய தக்காளி வந்துட்டு ஒரு 4 கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேங்க, கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 10 காஞ்ச மிளகாய், ஒரு 3 ஸ்பூன் தனியா, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, அதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ இது வறுத்து முடிச்சுட்டேன். இதை எடுத்து நம்ம அப்படியே ஆற வச்சுட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாங்க. கூடவே கொஞ்சம் சோம்பும் சேர்த்துருக்கேங்க. அடுத்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மட்டனில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக சால்ட்டு, மஞ்சப்பொடி இது போட்டிருக்கேங்க. இப்போ இதை அப்படியே கலக்கிட்டு நம்ம இதை வேக வச்சிடலாம். ஒரு 4 விசில் வர மாதிரி வேக போட்டு இறக்கிடலாங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேங்க. இப்போ இது 4 விசில் வரட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ தாளிப்புக்கு ஒரு சின்ன பட்டை, அப்புறமா அன்னாசிப்பூ, ஒரு 5 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை போட்டு தாளிச்சிக்கலாம். இது பொரியட்டும். இது பொரிஞ்சிருச்சுங்க. இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். அவ்வளோதாங்க, வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கறி வேக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இதையும் போட்டு வதக்கிக்கலாம். வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. வதங்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி கறி வேக உப்பு போட்டிருக்கோம். ஸோ தேவையான அளவுக்கு லிமிட்டாக சேர்த்துக்கங்க. வதங்கட்டும். அதுக்குள்ளே இப்போ நம்ம வறுத்து ஆற வச்ச பொருட்களை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, கறி வெந்துருச்சு. இப்போ இந்த கறி வெந்த தண்ணியோடு சேர்த்து இந்த கறியை எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வதக்கி வச்ச தக்காளியில் இந்த கறியை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளியோட பேஸ்ட்ல இதை சேர்த்துக்கலாங்க. கொதி வரட்டும். அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலாவில் இதில் சேர்த்துக்கலாம். கலரி கொடுத்துக்கோங்க. இப்போ இது பார்க்க தண்ணியாக இருக்கு இல்லைங்களா? இந்த மசாலாலாம் சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா திக்காக வரும். கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ, லவ் யூ.